கூட என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் தேவையில்லாம செலவு பண்ணணும்? செலவா? என்ன உளற? ஏங்க, இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு பெட்ரோலும் நடுவுல பானிபூரி சாப்பிட்டீங்கல்ல, மொத்தம் அதுக்கெல்லாம் சேர்த்து 375 ரூபா. அது தென்றல் மாதிரி இருக்கு. ஒழுங்கா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. தென்றலே தான். பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா அனுப்பிச்சா கூட ஓகே தான். சரியான லூசு. கிளம்பு முதல்ல. ஆகாஷ் மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. ஐயா, என்ன பொண்ணு இவ? கூப்பிடவே இல்லை அவர் வீட்டுக்கு, அப்படியே போறாரு. போ, நீங்க போங்க. நான் போய் தொலைறேன். போ. என்னடி தென்றல் நடந்து வர? வண்டி எங்க? வண்டி வர வழியிலேயே திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுமா. ஐயா, அப்புறம் எப்படி வந்த? வண்டி ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு ஆட்டோல வந்துட்டேன். ஆட்டோல வந்த? நீ ஏண்டி பொய் சொல்ற? நான் தான் பார்த்தேனே, மாப்பிள்ள உன்னை பைக்ல கூட்டிட்டு வந்து தெருமுனையில இறக்கி விட்டுட்டு போனத. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. மாப்பிள்ளையா? ஆகாஷ் மாப்பிள்ள தான் உன்னை இறக்கி விட்டு போறாரு. ஐயோ சுத்தம். வர வர உனக்கு காதுதான் சரியா கேட்கலன்னு நினைச்சேன். இப்ப கண்ணும் சுத்தமா போச்சா? ஏண்டி தென்றல், மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடாம அப்படியே தெருமுனையோட அனுப்பி விட்டுட்ட? என்னடி, நாங்கெல்லாம் ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவோம்னு உனக்கு வெக்கமா? அதான் மாப்பிள்ளைய அப்படியே அனுப்பி விட்டியா? ஏண்டி, மாப்பிள்ளை எப்பவுமே கார்ல தானே வருவாரு, இன்னைக்கு என்ன பைக்ல வந்திருக்காரு? பைக் எப்ப வாங்கினாரு? என்னை இறக்கி விடுறதுக்காக இப்பதான் வாங்கினாரு. சும்மா கிண்டல் பண்ணாதடி, தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்டேன். அது தப்பா? சரி சரி, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு தோசை ஊத்தி. அம்மா, எனக்கு தோசை எல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்ட? வர வழியில பானிபூரி தான் சாப்பிட்டு வந்தேன், அதுவே எனக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. யாரு மாப்பிள்ள வாங்கி கொடுத்தாரா? நான் சொன்னா மாப்பிள்ளன்னு சொன்னா? நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதாக்கும். பாத்தியாடி, உனக்கு பானிபூரி பிடிக்கும்னு தெரிஞ்சு வர வழியிலேயே உன்னை கூட்டிட்டு போய் உன்னை நல்லா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட புள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வாய் காஃபி கொடுக்காம தெருமணியோட அனுப்பி விட்டுட்டியே. நல்ல பொண்ணுடி நீ. இப்படி ஒரு அக்கறையான மாப்பிள்ள எந்த ஒரு பொண்ணுக்காச்சும் மாப்பிள்ளையா கிடைப்பாராடி? உனக்கெல்லாம் எதுவுமே சொல்லி புரிய வைக்கவே முடியாதுமா. தூக்கம் வருது, ஆளை விடு. ஐயா, நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன இப்படி மறைச்சிட்டு போறா? வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மாதவி, வணக்கங்க. வணக்கம்மா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. பரவாயில்லம்மா, உட்காருங்கம்மா. மாதவி, ஓ சித்தி வந்திருக்காங்க, வாமா உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க, ப்ளீஸ் உட்காருங்க. சித்தி. மாதவி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி உட்காருங்க சித்தி, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேம்மா.
சொல்லுங்க சித்தி. இன்னைக்கு உன் தம்பிக்கு 30 நாள் காரியம்மா. என்னங்க, சித்தி கூட ஊருக்கு போயிட்டு வரட்டா? சரி போயிட்டு வா. மாமா, நான் சித்தி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாமா. வரேங்க. சரி போயிட்டு வாங்க வாங்க. சித்தி, போலாம். ஆமா. நெல்லு. ஏய், நான் ஏற்கனவே உன்னையும் உன் புருஷனையும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கப்புறமும் இங்க ஏன் வந்த? கேட்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி போடுற மாதிரி இவ சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டாதான் உனக்கு புரியுமா? அடல், இதெல்லாம் என்ன நாகரிகம் இல்லாத பேச்சு? மாதவியோட தம்பிக்கு இன்னைக்கு 30வது நாள் காரியமா? அதுக்கு மாதவிய கூட்டிட்டு போகத்தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படியா பேசுவ? போதும். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் சித்தி வந்து கூப்பிட்டதும் நீ பாட்டுக்கு கிளம்புற? அத்தை, என் தம்பிக்கு ரத்த உறவுன்னு சொன்னா நான் ஒருத்திதான். அவனோட 30வது நாள் காரியத்துல நான் இல்லைன்னா எப்படி அத்தை? நான் போயிட்டு சாயந்தரமே திரும்பி வந்துடுறேன். என்ன மறந்துட்டியா? அன்னைக்கு உன் தம்பியோட சாவுக்கு போயிட்டு வந்ததுக்கே உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம்னு சொன்னேன். அப்போ இவங்க 2 பேரும் தேவையில்லாம உனக்கு வக்காலத்து வாங்கி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த டென்ஷன்ல தான் போனா போகுதுன்னு உன்னை வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சோ இப்போ என் தம்பி காரியத்துக்கு போற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், என்ன இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? இவ வரமாட்டா. இனிமே இவளை தேடி இங்க வராத. போ இங்க இருந்து. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். அம்மா, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட தான் போகணும். அதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க மாதவியை மட்டும் கூப்பிடுறாங்கம்மா. அவ மட்டும் போயிட்டு வரட்டுமா?
ஆனால் உனக்கு தெரியாதது இல்ல, சொந்த பந்தத்துல இருக்கிறவங்க நல்ல விஷயங்கள்ல கலந்துக்கலைனாலும் கெட்ட விஷயத்திலேயாவது கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இது மாதவியோட குடும்பத்தை சேர்ந்த தம்பிக்கு நடக்க இருக்கிற காரியம். இப்ப இதுல மாதவி கலந்துக்கலைன்னா ரொம்ப தப்பாயிடுமா? அவதான் சொல்றாள்ல, சாயந்தரமே திரும்பி வந்துருவேன். அப்புறம் என்ன, போயிட்டு வரட்டும். மாதவி, நீ போயிட்டு வாமா. இப்போ நீ இந்த வாசப்படி தாண்டி போனா அப்படியே போயிட வேண்டியதுதான். திரும்ப நீ உள்ள வர முடியாது. அன்னைக்கு உனக்கு இவங்க வக்காலத்து வாங்கினதும் பாவப்பட்டு உள்ள விட்ட மாதிரி இப்பவும் விட்டுருவேனே கனவு காணாத. இப்போ இங்க இருந்து போனா திரும்ப உன்னை உள்ள விடவே மாட்டேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவு இதோடு முடிஞ்சிடும். என்ன நடந்தாலும் சரி, இந்த குடும்பமே ரெண்டா உடைஞ்சாலும் சரி, உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். ஒரு முறைக்கு இந்த தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு போனந்தாமா வந்தேன். நான் வரேம்மா. சித்தி, வேண்டாம்மா, நீ வர வேண்டாம். உன் தம்பி காரியத்துக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை சாகடிச்சிடாத. தம்பி காரியத்தை நாங்களே பாத்துக்கிறோம். என்ன போக விடாம தடுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அத்தை. கடைசி வரைக்கும் உங்க ராஜ்யம் இப்படியே இருந்துடாது. தேவையில்லாத ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் மண்ணு கவுன பல பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பணத்தால சொந்த மருமகளையே அடிமை மாதிரி நடத்துற ஒரு அகம்பாவம் பிடிச்சு மாமியார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் அத்தை பேசுறேன். உங்க இஷ்டத்துக்கு என்னை எப்படி வேணா ஆட்டி வைக்கலாம். ஆனா மாதவி, வேண்டாமா. எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை வளர்த்துக்கிட்டு இருக்க? நீ உள்ள போமா. ஆமா மாதவி, நீ போ உள்ள. போ. தயவு செஞ்சு என்னை இப்பவாவது பேச விடுங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டலாம், உங்க புள்ளையும் தலையாட்டலாம். ஆனா என் புள்ள ஆகாஷ்
அப்படி இருக்க மாட்டான். இப்போ ஆகாஷ்க்கு உங்களை பத்தி சரியா தெரியல. கல்யாணம் ஆனதும் தென்றல் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடுவான். நீங்க என்ன அடிமையாக்கின மாதிரி தென்றலையும் அடிமையாக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க. அதுக்கு தென்றலும் ஒத்து போக மாட்டா, ஆகாஷும் ஒத்து வர மாட்டான். ஏன்னா என் புள்ள உங்க புள்ள மாதிரி கிடையாது. ஆகாஷ் தென்றலுக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். ஆகாஷ் மத்த எல்லா விஷயத்திலையும் உங்க பேரனா இருக்கலாம். ஆனா தென்றல் விஷயத்துல ஆகாஷ் உங்க பேரன் கிடையாது. அவன் இந்த மாதவியோட புள்ள. தென்றலுக்காக ஆகாஷ் எதை வேணாலும் யார வேணாலும் விட்டு கொடுப்பான். ஏன் உங்களை கூட என்னடா இத்தனை நாள் அமைதியா இருந்த மாதவி இன்னைக்கு நம்மள இப்படி எதிர்த்து பேசுறாளே நினைக்காதீங்க அத்தை. நான் உங்களை எதிர்த்து பேசல. உங்களுக்கு புரியாத சில விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க குணத்தை சீக்கிரமாவே மாத்திக்கோங்க அத்தை. தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா தென்றலும் ஆகாஷும் உங்களை எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க உடம்புலயும் இல்ல, உங்க மனசுலயும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சத்த.